இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க பாரு, அண்ணன் வந்தது கூட தெரியாம எவ்வளவு திமிரா உட்கார்ந்திருக்கா. அக்கா மாதிரி இவளும் நல்லா வாங்கி கட்டிக்க போறான்னு நினைக்கிறேன். மாயா, பெரியப்பா, பெரியப்பா, சாரி பெரியப்பா, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. என்னதான் நான் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும், அவங்க சொன்னது பொய் சாட்சின்னு நிரூபிச்சாலும், நீ கைரேக ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்து காட்டினதுனாலதான் பெரியம்மாவை இந்த பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே கொண்டு வர முடிஞ்சது. நீ இதை செய்யலைனா கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்காக நன்றி. பெரியப்பா, நீங்க போய் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்னோட கடமை. இருந்தாலும் இதை யோசிச்சு செய்ய தோணிருக்கே, அதுக்காக உன்னை பாராட்டணும். மாயா, பெரியம்மா பாத்தீங்களா, பெரியப்பா என்கிட்ட பேசினாரு. கைரேகை பதிஞ்ச ஆதாரத்தை கொண்டு வந்தல, அத சொல்லி பாராட்டினாரு. நானும் பார்த்தேன் மாயா. நீ ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட வந்து பேசினாரு பாத்தியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி தனாவையும் கதிரையும் அவர் ஏத்துக்கணும். நிச்சயமா ஏத்துப்பாரு பெரியம்மா. அதுவும் ஒரு நாள் நடக்கதான் போகுது. மாயா, இப்ப நீ வேலையா இருக்கியா? ஏன் பெரியம்மா? இல்ல, கோவிலுக்கு போயிட்டு அப்படியே தனா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடலாம். இருங்க, வந்துடுறேன். அண்ணா என்ன இவள மலர் தூவி பாராட்டுவார் போல இருக்கு. இவரை புரிஞ்சுக்கவே முடியல.